السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: أيما امرأة سألت زوجها طلاقا من غير بأس فحرام عليها راهية الجنة. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதனுடைய படைப்பின் பின்னணி அல்லாஹு தஆலா கூறுகின்றான் குர்ஆனில்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனை அல்லாஹு தஆலா படைத்ததற்கான பின்னணி நோக்கம் என்னவென்றால், அல்லாஹு தஆலாவை மனிதன் வணங்க வேண்டும், வணங்கி வழிபட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும். இது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். மனிதன் அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக வேண்டி பல்வேறு விதமான வாசித்தாக்களை, காரண காரியங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்திலே கூறுகின்றான். ஹுஜராத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான்: மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். பிறகு ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயிலா, பிறகு உங்களை நாங்கள் குடும்பங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பேசுகின்றான். மனிதன் தனிமையில் வாழ்ந்துவிட முடியாது. குடும்பத்தோடு சேர்ந்து மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறாக அமைய வேண்டும், குடும்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, குடும்பம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு முக்கியம் என்பதனை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப கட்டமைப்பை தான் ஆதரிக்கின்றது. ஒரு மனிதன் தனியாக வாழ்வதற்கோ தனிமையில் இருப்பதற்கோ இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அனுமதி தருவது கிடையாது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜோடியாக அல்லாஹு தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்கள் ஆரம்பத்தில் குடும்பமாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஏற்படுத்தினான். ஆக இஸ்லாமிய மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா உட்பட அனைவரும் விரும்புவது ஒரு மனிதன் தனிமையில் வாழ இயலாது. தனிமையில் வாழக்கூடிய வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புவது கிடையாது. கூட்டமாக, குடும்பமாக, கோத்திரமாக அல்லாஹு தஆலா வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, மனிதர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். குடும்பம், கோத்திரமாக நாம் வாழ வேண்டும். ஒருவன் தனிமையில் வாழ்வதற்கு எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தருவது கிடையாது. ஒருவன் தனியாக வாழ்ந்தான் என்று சொன்னால் நல்லது கெட்டது கூறுவதற்கு ஆள் கிடையாது அவனுக்கு. மனம் போன போக்கில் அவன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வான். மனம் போன போக்கில் எப்படி வேண்டாலும் நடந்து கொள்வான். கேட்பதற்கு ஆள் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா அதை விரும்புவது கிடையாது. அல்லாஹு தஆலா விரும்புவதெல்லாம் குடும்பமாக, கோத்திரமாக, நாம் குடும்ப கட்டமைப்போடு நாம் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவால் இந்த உம்மத்தார்களுக்காக கொடுக்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான்: லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். அழகிய முன்மாதிரி என்றால் என்ன? ரோல் மாடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான ஒரு ரோல் மாடலாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்தான், ஹதீஸை கொடுத்தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். குர்ஆன் என்ன பேசுகிறது? சமூக ஒழுக்கங்களை குர்ஆன் பேசுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அமைத்துக் கொண்டால் அல்லாஹு தஆலா அவனை விரும்புவான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள், மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹு தஆலா வெறுமனே ஒரு புத்தகத்தை, ஒரு அத்தியாயத்தை, ஒரு குர்ஆனை கொடுத்து விட்டு அல்லாஹு தஆலா இது போன்று வாழுங்கள் என்று கூறவில்லை. இந்த குர்ஆனில்
அட்டை டு அட்டை வாழ்ந்து காட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ஒரு மனிதர் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் எவ்வாறாக இருக்கும் என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த உம்மத்தார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத விஷயமே கிடையாது. ஒரு மனிதன் சிறுநீர் எவ்வாறு கழிக்க வேண்டும், அதனை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதில் உட்பட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் இந்த சமூகத்தை ஆள வேண்டும், ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டும், அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று உட்பட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வெறுமனே கூறவில்லை, உமக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹு தஆலா சும்மா சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் இருக்கும்படி எவ்வாறு அல்லாஹு தஆலா வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தானோ, எவ்வாறு அல்லாஹு தஆலா வாழ வேண்டும் என்று கட்டமைத்தானோ அதே போன்று நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் விரும்புவார்கள். நாம் அதற்கு மாற்றமாக என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எவ்வாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டும், மனிதன் எந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு விருப்புகளை ஏற்படுத்தாததாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உம்மத்திற்கான படிப்பினை. சஹாபாக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்றினார்கள்? சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் கண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவர்களுடைய ஈமான் எந்த அளவு இருந்தது? எந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தாலும், எந்த சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகின்றது. அல்லாஹு தஆலாவை தவிர்த்து இந்த உலக ரீதியாக எந்த ஒரு சோதனை நமக்கு ஏற்பட போவது கிடையாது என்று சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு சஹாபாக்களுடைய நிலை எவ்வாறாக இருந்தது? சஹாபாக்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு. ஆனால் சஹாபாக்கள் காட்டு மிராண்டித்தனமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு, நான் கூறுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், ஜாஹிலியா காலம் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, அறியாமை காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரும் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொண்டவர்களாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், சஹாபாக்களை மாற்றினார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைவை போன்றானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி கூறுவார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள், வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் நீங்கள் யாரேனும் ஒருவரை பின்பற்றினால் ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், அவர்களில் நீங்கள் யாரேனும் ஒருவரை பின்பற்றினாலும் கட்டாயமாக நேரான வழியை, ஹிதாயத்தினுடைய வழியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பே எப்படி இருந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது. தீனுக்கு சாதகமாக எப்படி பாதகமாக நடந்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹு தஆலாவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அவர் நடந்து கொண்டிருந்தார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அவர்கள் மீது உழைப்பு செய்தார்கள். ஈமான் என்ன, தீன் என்ன, இஸ்லாம் என்ன என்று அவர்களுக்கு விளக்கினார்கள். விளக்கியதின் விளைவாக சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ரோல் மாடலாக மாறினார்கள். ஒவ்வொரு சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். எப்பேற்பட்ட சஹாபி! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைத்து விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். எப்பேற்பட்ட தியாகங்கள் எல்லாம் இந்த தீனுக்காக செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள். அல்லாஹு தஆலா ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை வெற்றி அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திருப்பி விட்டான். ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள் அவருடைய சகோதரி, ஒட்டுமொத்த ஈமானும் அவரிடம் மாறிவிட்டது. குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்பொழுது ஏற்படுத்தும்? அல்லாஹு தஆலா எப்பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் குர்ஆனினுடைய ஒவ்வொரு ஆயத்தும் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டாயமாக மாற்றும். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வாறு தான் மாறியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உச்சகட்டமாக பேசியதன் காரணம் எல்லாம் அதுதான். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசையும் நமக்கான படிப்பினையாக இருக்கின்றது. நாம் இன்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதனையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், கம்பேர் செய்து பார்க்க வேண்டும்.
சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஈமான் எவ்வாறாக இருந்தது, நம்முடைய ஈமான் எவ்வாறாக இருக்கின்றது? அவர்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த ஒரு சிறு துன்பம் ஏற்பட்டு விட்டாலும், எந்த ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டு விட்டாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டு பெறுவார்கள். நாம் அடிக்கடி கூறுவது போன்றுதான், சஹாபாக்களுடைய வாகனங்களோ, அந்த காலத்திலெல்லாம் வாகனத்தை கழுதையும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் பயன்படுத்துவார்கள். ஒரு சஹாபினுடைய ஒட்டகம், ஒரு சஹாபினுடைய கழுதை அவர்கிட்ட அதுதான் வாகனமாக இருந்துச்சு. அது இறந்துருச்சு. அவர்கிட்ட வேற வாகனம் கிடையாது. அவர் பயணம் செய்யணும். 2 ரக்காத் தொழுதார்கள். இந்த சஹாபி 2 ரக்காத் தொழுதார். தொழுது விட்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் துவா செய்தார், யா அல்லாஹ், இடத்தில் ஒரே ஒரு வாகனம் தான் இருக்கின்றது, இதுவும் இறந்து விட்டது, யா அல்லாஹ், இதை நீ உயிர்ப்பித்து விடு. தொழுது விட்டு துவா செய்து விட்டு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், இறந்து விட்ட கழுதை உயிர்ப்பித்து எழுந்து விட்டது. நாம் தொழுகின்ற இன்றைய தொழுகை எவ்வாறாக இருக்கின்றது? நாம் தொழுகக்கூடிய இன்றைய தொழுகை நமக்கு பிரயோஜனம் தருகிறதா? முதலில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே. நாம் பேசுவதெல்லாம் இங்கே குறைகள் கிடையாது. இருக்கக்கூடிய குறைகளை நாம் நிறையாக மாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானதாக நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மை விரும்புகின்றான், நம்மிடத்தில் அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கின்றான், நம் மூலமாக அல்லாஹு தஆலாவுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் செல்வ செழிப்புகளை எதிர்பார்ப்பது கிடையாது. மனிதனை படைத்ததற்கான ஒரே நோக்கம் நாம் முன்பு கூறியது போன்றுதான், அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தன்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றான். ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும், அல்லாஹு தஆலாவை திருப்தியுற செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கை முறை நாம் வாழ வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதை பின்பற்றி தான் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். குர்ஆன் என்ன கற்றுத் தருகிறது? அனைத்தையும் கற்றுத் தருகிறது. குர்ஆன் இல்லாத விஷயமே கிடையாது. குர்ஆன் கடந்த காலையும் பேசியது, எதிர்காலமும் பேசுகிறது. நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சமகால பிரச்சனைக்கான தீர்வுகளும் குர்ஆன் மூலமாக நமக்கு கிடைக்கும். சமீப காலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கான தீர்வுகள் குர்ஆனிலே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நாம் தெளிவாக நாம் படிக்க வேண்டும். அதிலிருந்து நாம் படிப்பினைகள் பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விரும்புவார்கள். நம்மிடத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவது என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டம், அவருடைய ரூஹ் பிரிய போகின்றது. அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை நாம் கேள்விப்படுவது போன்றுதான், உம்மத்தி உம்மத்தி என்று கூறினார்கள். அதற்கான அர்த்தம் என்னவென்றால், எனக்கு பிறகு, நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட பிறகு என்னுடைய உம்மத்தார்களுடைய நிலை என்னவாகும், என்னுடைய உம்மத்தார்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கும் என்று அப்பொழுது கடைசி நேரத்தில் கூட அவங்களுடைய உறவினர்களையோ தங்களுடைய மகள்களையோ தங்களுடைய மகன்களை பற்றி கவலைப்படவில்லை. உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம், நாம் மரணிக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவினர்களை, நம்முடைய நெருக்கமான உறவினர்களை தான் நாம் நெருங்கி பேசுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்க்கவில்லை, நாம் எப்படி இருப்போம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கவலைப்பட்டார்கள். காரணம், என்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய ஒருவரும் நரகத்தில் சென்று வரக்கூடாது, அனைவரும் சொர்க்கத்தில் தான் செல்ல வேண்டும், ஒருவரும் நரகத்தினுடைய வாசலை கூட எட்டி பார்க்கக்கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயங்களும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கற்றுத்தராத விஷயமே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே, ஹுப்புத் துன்யா ரஅஸு குல்லி கதீஆ, உலகத்தை விரும்புவது அனைத்து பாவத்திற்கான தலைமையாகும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். உலக ஆசை ஒரு மனிதனுக்குள் கட்டாயமாக இருக்கும், இருந்தால்தான் அவன் மனிதன். பொதுவாக அல்லாஹ் தஆலா மனிதனை மனோ இச்சைகளும் ஆசைகளும் ஏற்படுத்திதான் படைத்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக அமைக்க வேண்டும்? உலக ஆசைகளை இருக்க வேண்டும். தேவையான அளவு நாம் அது உலக ஆசைகளை வைத்துக்கொண்டு அதிகமான அளவு அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன வாழ்க்கையை விரும்புகின்றான்? நம்முடைய வணக்கத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அவன் கற்றுக் கொடுத்த விஷயத்தில் நாம் பின்பற்ற வேண்டும். அதை தாண்டி நாம் எந்த ஒரு விஷயங்களும் செய்யக்கூடாது. இந்த ஹலால் ஹராமுடைய பேடிக்கை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கின்றது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு கடையில் நம்ம போய் சாப்பிடுகின்ற பொழுதும் ஹலால் ஹராமை நாம் பார்க்கின்றோமா? குறைகளை கூறவில்லை சகோதரர்களை, நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நிலைகள் எல்லாம் இவ்வாறாக இருக்கின்றது. இந்த நிலைகள் எல்லாம் நாம் மாற்றினோம் என்று சொன்னால்தான் இன்று ஏற்படுகின்றது அல்லவா எத்தனையோ சோதனைகள் இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பாக ஒரு சமூகத்தை டார்கெட் செய்து பல்வேறு விதமான சோதனைகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது போன்றுதான், அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். நம்முடைய அமல்கள் எவ்வாறாக இருக்கின்றது? நம்முடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா விரும்பியதை போன்று இருக்கின்றதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதை போன்று இருக்கின்றதா?
அல்லது அவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அது போன்று இருக்கின்றதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்களை டார்கெட் செய்து பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகின்றார்கள். நாம் கேள்விப்படுகின்றோம் பல்வேறு விதமான சூழ்ச்சிகள். இதுவெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அமல்கள் தான் சகோதரர்களே. நம்முடைய அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும். காலம் இன்னும் விட்டு போகவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை மௌத்தாகுவதற்கு முன்பே நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹு தஆலா நம்மை மன்னித்து விடுவார். நாம் இதற்கு முன்பு என்னென்ன பாவங்கள் எல்லாம் நாம் செய்தோமோ அந்த பாவத்திற்கான தௌபாக்களை செய்ய வேண்டும். நாம் முன்பு கூறியது போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்வார். அவர்கள் மூலமாக பாவம் ஏற்பட போவது கிடையாது. நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் மூலமாக பாவம் செய்யப்படவே முடியாது. அவர்கள் மூலமாக எவ்வாறு மலக்குமார்கள் இருக்கின்றார்களோ அதுபோன்று நபிமார்கள். இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்று. அது ஒரு தோராயமான கணக்குத்தான். அதற்கு மேற்பட்ட நபிமார்களும் வந்திருக்கலாம். எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அரபியிலே கூறுவார்கள் மஅசூம், பாவமே அறியாதவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கெல்லாம் ஐம்மத்துல் அன்பியா, இமாமுல் அன்பியா என்று கூறுவார்கள். ஒட்டுமொத்த நபிமார்கள் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களுக்காகவும் அவர்கள் தலைவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர் ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்வார்கள். இன்னி அதூபு இலல்லாஹி மிஅத மர்ரா, நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் 100 தடவை தௌபா செய்கின்றேன். பாவமே செய்யாதவர்கள் 100 தடவை தௌபா செய்கின்றார்கள். நாம் ஒரு நாளைக்கு சின்ன பாவம் பெரிய பாவம் எப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எத்தனை கோடிகள் முறை நாம் பாவ மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய நிலைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே தௌபாவை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஒரு சின்ன பாவம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தெரியாத்தனமாக நாம் வேண்டுமென்றே எந்த ஒரு பாவம் செய்யக்கூடாது. அதற்கு எந்த இடத்திலும் குர்ஆனும் அனுமதிக்கவில்லை, ஹதீஸும் அனுமதி தரவில்லை. தெரியாத்தனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. பாவத்தினுடைய விஷயங்களில் பாவங்கள் தான் நமக்கான சோதனைகள் என்று குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதுதான் கூறுகின்றான், வமா அஸாபுக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்தும் உங்களுடைய கரங்கள் எந்த ஒரு விஷயங்களை சம்பாதித்ததோ, நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி. நன்மையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நன்மையை திரும்பி தருவான், நன்மையான விஷயங்களை ஏற்படுத்துவான். தீமையாக இருக்கின்ற பொழுது அந்த தீமைக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா தீய விஷயங்களைத்தான் தருவான். நம்முடைய கரங்கள் எந்த ஒரு வஸ்தை சம்பாதிக்கின்றதோ அதனுடைய விளைவுதான் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள். நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகள் எல்லாம் ஏற்படுகின்றது. பல்வேறு விதமான சோதனைகள், சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இன்னொரு பக்கம் இருக்க அல்லாஹ் தஆலா யாரை அதிகமாக விரும்புகின்றானோ அவர்கள் அதிகமாக சோதிப்பான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமான சோதனை ஏற்படுவதற்கான முக்கிய பின்னணி காரணம் என்னவென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நம் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் தான் சகோதரர்களே. நம்முடைய பாவங்களை நாம் நன்மைகளாக மாற்ற வேண்டும். எப்போது மாற்றுவோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுத்தராத விஷயமே கிடையாது. அவருடைய ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றினாலும் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவோம். தோல்வி என்பதே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், இன்றைய காலகட்டத்தில் சுன்னத்துகளை நாம் பேணுகின்றோமா? ஃபர்லு தொழுகிறோம், ஃபர்லு கட்டாயமாக தொழுதே ஆகணும். தொழுகிறோன்னா அல்லாஹ் தஆலா அதற்கான தண்டனை கொடுப்பான். சுன்னத் தொழ வேண்டும். அதற்கான தனியான பாவம் எல்லாம் அல்லாஹ் தஆலா தரப்போவது கிடையாது. சுன்னத் தொழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் இருப்பதற்கு விளைவாக சுன்னத்தை நாம் தொழுகின்றோம். அல்லாஹ் தஆலா மறுமையில் கேள்வி கணக்கு கேட்பான். நம்முடைய தொழுகையில் அல்லாஹ் தஆலா ஆராய்வான். எத்தனை தொழுகை தொழுதாய்? தொழுகையினுடைய நிலைகள் என்ன? நாம் இன்று தொழக்கூடிய நம்முடைய தொழுகை 100% சரியானதாக இருக்கின்றதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி சனா ஓதி தஅவூத் ஓதி துணை சூரா ஓதி தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ 100% நம்முடைய தொழுகை சரியாக இருக்கின்றதா? நம்முடைய தொழுகை சரியாக இருக்கின்றதா? கிடையாது. ஏதேனும் ஒரு குறையை நாம் ஏற்படுத்தி விடுகின்றோம். ருக்கூல எப்படி கையை வைக்கணும், சஜ்தால கை எப்படி வைக்கணும், அத்தையாத்துல இது ஓதணும், வரலை இந்த டைம்ல நீட்டணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். நாம் சரியான முறையில் அதை கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்முடைய தொழுகையில்
ஏதேனும் குறை கட்டாயமாக ஏற்பட்டுவிடும். அதற்கு காரணமாக தான் தொழுகை முடிந்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லா 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 என்று 3 தடவை நாம் ஓதுகின்றோம். அல்லாஹு தஆலா மறுமையில் கேள்விகளை கேட்கின்ற பொழுது தொழுகையினுடைய எடுத்து பார்ப்பான். தொழுகையினுடைய ஏடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது தொழுகை நாம் சரியாக தொழுந்திருந்தால் அதற்கான கூலி அல்லாஹு தஆலா கொடுத்துருவான். நாம் தொழக்கூடிய இன்றைய தொழுகையில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கின்றது. இந்த ஓட்டைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா சரி செய்வதற்காக வேண்டி சுன்னத்துகளை தேடுவான். நாம் தொழக்கூடிய சுன்னத்துகள், நாம் தொழக்கூடிய நஃபீல்கள், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹு தஆலா இதில் ஃபிட் பண்ணி நீ சொர்க்கத்துக்கு போப்பான்னு அனுப்பிச்சிருவான். சுன்னத்து தானே அசால்ட்டா நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாக சொல்லவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அசைவும் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு அசைவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவும் அவர்கள் சுன்னத்தாக கருதி கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை சுன்னத்து தான், ஃபர்ல் இல்லை, சுன்னத்து தான், விட்டுட்டு போயிடும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய குறை நிறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுவது என்பது நம்முடைய சுன்னத்துகளில் தான் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே, பிரபலமான ஹதீஸ், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத்தி ஷஹீத். என்னுடைய உம்மத்தார்கள் குழப்பமான காலகட்டத்தில், குறிப்பாக பதிவு செய்கின்றார்கள், குழப்பமான காலகட்டம், நாம் வாழுகின்ற காலம் குழப்பமான காலகட்டம். என்னுடைய உம்மத்தார்களில் குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா 100 ஷஹீதுடைய நன்மை தருவான். ஒரு ஷஹீத் என்றால் என்னவென்றால், அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் சென்று இஸ்லாமிய அறப்போர் செய்து அதில் உயிர் நீர்த்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலுக்கு மிக பெரும் அந்தஸ்தை கொடுத்து விட்டார். மாபெரும் நன்மை. அவர்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் சிந்துவதற்கு முன்பே அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவார். இது ஒரு ஷஹீதுடைய நன்மை. அல்லாஹு தஆலா உம்மத்து குழப்பமான காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றினால், தொடர்படியாக நாம் பின்பற்றினால் 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹு தஆலா தருகின்றார். 100 ஷஹீதுடைய நன்மை எப்பேற்பட்டது! ஒரு ஷஹீதுடைய நன்மை அறுபட்டு ரத்தம் பூமியில் சொட்டுவதற்கு முன்பே அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விடுவான். 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹு தஆலா தருவான். சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஃபர்லுகளை கட்டாயமாக செய்ய வேண்டும். சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். ஃபர்லில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் அல்லாஹு தஆலா சுன்னத்து மூலமாக நிவர்த்தி செய்வான். நிவர்த்தி செய்து அல்லாஹு தஆலா மறுமையில் மாபெரும் சொர்க்கத்தை நமக்கு தருவான். இதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி மறுமையிலே வாதாடுவார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். ரிக்வெஸ்ட், ஷஃபாஅத் என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, யா அல்லாஹ் இந்த நபரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு. ஒட்டுமொத்த உம்மத்திற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அதைத்தான் கூறுவான், நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலமான ஹதீஸ், ஒவ்வொரு ஆதமுடைய ஒவ்வொரு மகனாரும் பாவம் செய்யக்கூடியவர் தான். அந்த பாவம் செய்பவர்கள் சிறந்தவர் தௌபா செய்வார். தௌபா செய்து அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதவர் தான் சிறந்தவர். ஆதமுடைய ஒவ்வொரு மகனாரும், நாம் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார்கள் தான். நமது மூலமாக பாவங்கள் ஏற்படும். அந்த பாவத்திற்கான உடனடி தௌபாவை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் தான் அந்த பாவிகளில் சிறந்தவர்களாக இருப்போம். மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள். சிபாரிசு செய்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு மதத்திற்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சிறப்பு இஸ்லாமியன் முஸ்லிம்களுக்கு கிடைத்துவிடும். ஒருவன் இந்த உலகத்தில் பிறந்து கலிமா சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கலிமாவை பின்பற்றி அல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிற்கு எந்த ஒரு இணையும் ஷிர்க்கும் வைக்காமல் மௌத்தாகி விட்டான் என்று சொன்னால் கட்டாயமாக அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், பெரும் பெரும் பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் கட்டாயமாக அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்தில் செல்ல செய்வார். அவன் செய்த பாவத்திற்கான தண்டனைகள் அல்லாஹு தஆலா நரகத்தில் எவ்வளவு அந்த தண்டனை இருக்கோ அதை நிவர்த்தி செய்துவிட்டு மீண்டும் அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்தில் செலுத்தி விடுவார். இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். இதை நாம் தவறாக விளங்கக்கூடாது. நம்ம தான் எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், மேலும் பாவம் செய்வோம் கிடையாது. அல்லாஹு தஆலா நாம் பாவம் செய்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதனுடைய விளைவை இந்த உலகத்திலே காட்டுவான். சின்ன பாவம் தான் நம்ம அசால்ட்டா செய்யக்கூடாது. சின்ன சின்ன பாவங்கள் நாம் பேண வேண்டும். பாவம் என்று நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும்.
பெரும் பெரும் பாவங்கள் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் உடனடியாக அதனுடைய தண்டனையை காட்டுவான், மறுமையினுடைய அதனுடைய தண்டனை மாபெரும் பெரிதாக இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அதனுடைய அடி அடிப்பான். சகோதரர்களே, நாம் இங்கே கூறுவதெல்லாம் நம்முடைய குறைகள் அல்ல, இருக்கக்கூடிய குறைகளை நாம் நிவர்த்தி செய்து நிறையாக நாம் மாற்ற வேண்டும். நம்மில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் குறைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த குறைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சலாமத்தான வாழ்க்கை தருவான், சலாமத்தான வாழ்க்கை தருவான், நிம்மதியான வாழ்க்கை தருவான். அதில் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்து விட்டாது என்று சொன்னால் மறுமையில் அதைவிட சிறந்த வாழ்க்கை அல்லாஹு தஆலா தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையிலும் அல்லாஹு தஆலா எந்த முறையில் கற்றுக் கொடுத்தானோ, எந்த முறையில் வாழ விரும்பினானோ அதன்படி வாழ்வோமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தஆலா நம் செய்யக்கூடிய தௌபாக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஒரு சிறந்த மனிதனாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் சிறந்த உம்மத்தியாக அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவரையும் ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.